எல்லாம் பார்க்குறீங்க, தெரியுது எனக்கு. தேவையா உனக்கு? ஏய்யா அதானே? அது நானாக எடுத்துக்கிட்ட முடிவு கிடையாது, அது காலத்துடைய கட்டாயம். இந்த 2 வருஷம் 2.5 வருஷம் ஓய்வுங்கிறது எனக்கு ஒரு வகையில் பெரிய சந்தோஷம். நம்ம என்னுடைய நண்பர் மனோபாலா சொன்ன மாதிரி பயங்கர மகிழ்ச்சி. அதில் எனக்கு எந்த வேதனையும் கிடையாது. அதில் நிறைய படங்கள் வேறு எனக்கு நிறையா வந்துச்சு. எனக்கு அந்த படத்தை பூரா நான் தான் வேணான்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். அது காரணம் என்னன்னா, ஒரு இனிமேல் வர்ற படம் ஒரு நல்ல சிறந்த படமாக வந்தால் ஒரு கிங்காக தான் வரும்னு நினச்சி முடிவு பண்ண படம் தான் இந்த படம் தெனாலிராமன். ஆனால் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய அந்த பத்திரிகை நண்பராகிய உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு எந்த விஷயத்தையும் அவர் சிவாஜி பாடின மாதிரி, பொய் சொன்னாலும் மெய் சொன்னாலும் வாயால் பேசி பலனில்லை, மையில் நினச்சி பேப்பரில் அடித்தா மறுத்து பேச ஆள் இல்லைன்னு பாடினார். உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது, கலகம் வருது தீருது, அச்சு கலையால் நிலைமை மாறுதுன்னு பாடினார் கண்ணாசியல். ரொம்ப அருமையான வரி அந்த வரி. அந்த வரிக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கள் எல்லாரும். உங்களை வச்சு தான் எல்லாமே, இந்த நாட்டில் நடக்கிறது எல்லாமே உங்களை வச்சு தான். ஆனால் அதே பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப பேர், ஏப்பா இன்னும் நடிக்காமல் இருக்கு, நடியா, என் பேர பிள்ளை, என் பேத்தி, எங்கள் வீட்டில் இருக்க குழந்தை குட்டியெல்லாம் உன்னை இங்கே வாரு பேசு 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 பேசுன்னு ஃபோனை போட்டுலாம் கொடுப்பாங்கன்ற. ஒவ்வொரு வீட்லேயும் நான் சொன்ன மாதிரி ரேஷன் கார்டில் தான் இல்லை, ஒவ்வொரு வீட்டில் நான் ஒரு மெம்பராக இருக்கேங்கிறத நான் இந்த 2 வருஷ கேப்பில் நான் ரொம்ப உணர்ந்தேன். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் எனக்குள்ளே சொல்லணும். நான் எல்லாருமே எனக்கு படம் கொடுக்குறதுக்கு பாதி பேர் பயந்து என்கிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சிட்டாங்க. என்னமோ ஆயிருமோ, படம் பண்ணால் எதுவும் பிரச்சனை ஆயிருமோ, இவரை வச்சு படம் பண்ணால் என்னமோ ஆயிருமோ நினச்சவங்களும் உண்டு. அதை மீறி வந்தவங்க வேறு கேரளா மலையாள படத்துக்கு கூப்பிட்டாங்க, தெலுங்கு படத்தெல்லாம் கூப்பிட்டாங்க. அப்படின்லாம் இங்கே இல்லாமல் மார்க்கெட்டு முடிஞ்சு போயிடுச்சு, அதனால் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டான் வடிவேலு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடக்கூடாங்கிறதுக்காக இந்த படத்தை நான் ஒத்துக்கல. ஆனால் இந்த படத்துக்கு தம்பி யுவராஜ் அந்த ஒரு கதை சொன்னார். தெனாலிராமன் என்ற ஒரு கதை இருக்குன்னு அதை கேளுங்க அப்படின்னாரு. நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கு இந்த கதை புலிகேசிக்கு போகிறது. இந்த கதையை அவர்கிட்ட கேட்டோன்னே ஒரு லைன் மட்டும் சொன்னார். அந்த லைன் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு எனக்கு. நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். நான் தெனாலிராமன் கதை யார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஐயா அகோரம் அவர்கள் வடிவேலை வச்சு நான் பண்ணுறேன் கேளுங்க அவர்கிட்ட அப்படின்னு அவராக தான் என்னை கூப்பிட்டார். ஏன்னா இந்த சபையில் நான் சொல்லி ஆகணும். அப்போ கூட அவர், ஐயா வேணாங்க, யோசிச்சு பண்ணுங்க, போயா நல்ல கலைங்க, அவரை வச்சு பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, போ, இதை முதலே சொல்ல வேண்டியது, பின்னால் வந்து சொல்கிறேன். எல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சவெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட, மெசேஜ்லாம் போயிருக்கு. ஐயா வீட்டு வாசல்லாம் கதறி அழுதுருக்காங்க. மோசம் போயிட்டீங்களே, மோசம் போயிட்டீங்க. யாருனா மோசம் போனாடே, போடா, நான் ரோசக்காரடா போடான்ட்டு என்ன செஞ்சுவிட்டார் இப்போ அவர்? என்ன ஊரில் பண்ணாரு, என்ன பெரிய குத்தம் பண்ணிட்டாரு? ஏதோ போனார் வந்தார் போனார், அங்கேயும் போய் காமெடி தான் பண்ணிட்டு வந்தார். விடு, போகிற இடம்லாம் காமெடி தானே பண்ணிட்டு இருக்காரு, வேறு இடத்த பண்ணார். இப்போ நான் பண்ண காமெடி தான் இப்போ வெளியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆக ஒன்றும் கிடையாது. அகோரம் சாருங்கிறது ரொம்ப எனக்கு அவங்க அண்ணன் தம்பி 3 பேருமே சிவன் விசு பிரம்மன் மாதிரி நான் கடவுளாக தான் பார்க்குறேன். நான் தமிழ் சினிமாவில் எல்லாரையும் புடிச்சிருப்பேன், ஆனால் இவர் முதலாளியுமே. நான் உண்மையில் இந்த இடத்துல நான் அவருக்கு ரொம்ப கையெடுத்து கும்பிட்றேன். அவர் எனக்கு கொடுத்த ஊக்கத்தில் நான் உழைச்ச உழைப்பு, அவரை நினச்சி உழைச்சேன். இந்த படத்தை நான் சும்மா நடிச்சுக்கிறேன் சார், காசு எனக்கு வேணாம், 10 விஷயம் தர வேணாம், அந்தளவுக்கு போயிட்டேன் நான். இல்லை சார், நீங்கள் இறங்கி உண்டு கிணறு தோணா தண்ணி புதபகன்னு வருது படத்தில் பாருங்க, அடித்து நொறுக்கி பூரா நொங்கு எடுத்துருக்கேன். கடுமையான உழைப்பு. ஈனுட்டே என்னை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு ஏன்டா, அதுக்கு காலையில் 6 மணிக்கு போகிறேன் வீட்டுக்கு, யோ சாயங்காலம் 6 மணிக்கு ஷூட்டிங் பார்க்க பார்ப்போம், ஆனால் காலையில் 7-7:30 தான் ஷூட்டிங் பார்க்க பார்ப்போம். அந்தளவுக்கு எல்லாரையும் போட்டு, ஆனால் உண்மையிலே சந்தோஷமாக வேலை பார்த்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு
ஒரு நல்ல அருமையான படத்தில் இந்த கேப் விட்டு நடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.